பாப்பா என்ன வேணும்? சரி உட்காரு. பிள்ளைலாம் எங்க இருக்கு? என்ன செய்யுது? கண்ண மூடுமா? நல்ல 10 மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்காமா, நல்லா இருக்கும். சிக்கன் பிடிக்காத, நீ வாட்டு ஃப்ரீயா விடு, சாமியை விட்டுறேனாமா உள்ளத்துல. காலில் விட்டு வரலாம். வரலாம். உடம்புல வாத நீர் இறக்கம் இருக்கு, அதனால அங்கங்க வீக்கமும் வலியும் தெரிஞ்சுக்கிட்டு. நரம்பியல் பாதித்து தலைவலி. செய்வன வைவன யாரும் வைக்கல, காப்பாத்தி தரேன். இதை சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடு. இனி இந்த தலைவலி வராது. நிப்பாட்டி. வீட்டுக்காரருடைய ஆரோக்கியத்தை சரியாக்கி தரேன். ஒரு பிள்ளை புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு இடத்துல தன் மனதை பறி கொடுத்து ஒரு சின்ன குழப்பத்தை உருவாக்குது. அந்த மனதை தடுத்து நிறுத்தி தாரேன். அதே பழனி எல்லை உடல்நிலையை பற்றியும் பொருளாதார கடன்களை பற்றியும் கட்டு வந்தவங்க. இந்தாமா கனி. உடல் சிந்திக்க உடல்நிலையை பத்தி காட்டு வந்தது யாரு? மாமா என்னமா செய்து கால் ஒன்று வரலாம். அடுத்து பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? மகனா? பையன் தானே? நிப்பாட்டிக்காங்க. கண்ண மூடுமா? இந்த கையை கொண்டா, ஒரு கை மட்டும் கொடு. சாமி என்ன பாப்பா கரெக்டாவே? எடுத்தாங்களா? சரி. எண்டோஸ்கோப் பார்த்ததுல என்ன ரிப்போர்ட் வந்துச்சு? இந்தா இது எப்படி பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது உன் நோயை தீர்த்து நான் வெற்றி ஆக்கிடுவேன். இந்த கனியை வீட்டை போய் சாப்பிட்டு தைரியமாயிருவேன். நடந்து நீ வருவேன். சந்தோஷம் சரியாயிரும். தைரியம். கால் நின்று வரலாம் ஐயா. எங்கிருந்தோ ஆசைகள். அருமையான பாட்டுல உங்களுக்கு பழனியா? எந்த இடம்? என்னப்பா பிள்ளைக்கு வேணும்? வழக்க இருந்து வெற்றியாக்கி தந்துருந்தேன். காதல் விவகாரத்துல மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அதையும் மாத்தி தரேன். 3 மாதங்கள் கழித்து தான் பிளைட் ஏற முடியும். அதை நடத்தி தான் போதுங்களா? கால் நின்று அதெல்லாம் அடிச்சிருவோம். ஏன் கவலை பண்ணோம்? கொஞ்சம் லேட் ஆகும். இந்தாங்க 6 மாதத்துக்குள்ள வர வைக்கிறேன். தான் மகளே வெற்றியாகி தரேன். சந்தோஷமா கால் வந்துக்கலாம். வாங்க. வெற்றி. கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் அடுத்து
ரெடியா இருங்க, ரெடியா இருங்க, ரெடியா. என்னப்பா வேணும்? 6 மாசத்துக்கு குடும்பத்திலே ஒரே ஒரு விஷயம் தான். கும்பகோணம் உனக்கு ஒரே விஷயம்தான். பிடையில இருந்து முதுகெலும்பு வர இடுப்பு ஒரு சைடு வலி இருக்கு. இது நரம்புல கொஞ்சம் ரத்த ஓட்டத்துல பிளாக் இருக்கு. அதுதான் காரணம். நீக்கி தந்துடுறேன். செய்வன் இருக்குன்னு நினைக்காத, அது பொய். சரியா? அதே மாதிரி இப்போதைக்கு கடன்களும் உன்னுடைய பண நஷ்டமும் இருக்கு. இதையெல்லாம் சீராடி சொல்லி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? குடும்பத்துல கொண்டாட்டியோட அவ மனத்தை மாத்தி தரேன், மனநிலைகளை பக்குவப்படுத்துறேன், சரியாயிரும். வரலாம். கொட்டையூர், கொட்டையூராடா? கொட்டையூர் எங்க இருக்கு? வா, நீ வா. பழவூர் வந்து பழகுடி நல்ல காலம் வந்துட்டு வா. கும்பகோணமா? 1 2 3 4 5 6 7 8 9. கடன்களை பத்தி கேட்டு வந்தது யாரு? வந்து நின்னுங்க, நின்னுக்காங்க. நீ கால் வந்துட்டு வரணும். சாவி மலை வாழும் விவசாயமும் பசுமை சோலையும் நிறைந்த இடம் இடம். என்ன நல்லா பார்க்க அருமையா இருக்கு. நிறைய மலர்களா இருக்கு. பார்த்தேன். 3 வருஷ காலமா உனக்கு தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் இருக்கிற இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடக்கா. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி அடிக்கடி சிந்தனையும் தடுமாற்றமும் ஆகி நிம்மதி இல்லாத குறை இருக்கு. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாலும் அதுக்கு தீராத பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வேற எதுவும் காரணமா இருக்குமா அல்லது கிரகமா என்ன அதுன்னு கருப்சாமியை கேட்டு வந்துடும் சொல்லி வந்திருக்கேன். கால் நோட்டு. தொழிலை வளப்படுத்தி தந்துருந்தேன். மனைவி ஆரோக்கியத்தை சீராக்கி தாரேன். கடன் படாம உன்னைய காப்பாத்தி தாரேன். இந்த மாதத்திலிருந்து உன் தொழில் வளமாகும். செம்மையாயிரு. என்னைய வச்சு புண்ணியமா இருக்கும். கர்மசாமிக்கு அதே கொட்டையூர் எல்லை. இன்னொரு தரம். ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்னப்பா வேணும்? அப்படியா? கண்ண முடிக்கா. திருப்பதி ஏழுமலையில் இருக்கிட்ட வெங்கடேசா, உன் மலைக்கு வர முடியும் சொல்லி நடக்கலையாமலா? ஏன் போறேம்லா? நீ கால் விட்டு வா. என்ன செய்ய முடியும்? ஏழு மலை இருக்க எனக்கு என்ன மனக்கவலை. இப்ப இந்த கல்யாணத்தை உனக்கு வெற்றிகரமா நடத்தி வச்சா போதும்னா, ஏற்கனவே நடக்கக்கூடிய அளவுக்கு பேசி ஒரு தடை வந்துருச்சு. அதுல கொஞ்சம் மன வருத்தம், குழப்பங்கள். ஏன்டா உயிரோடு இருக்கேன், என் பிள்ளைய காப்பாத்திட மாட்டியா, குடும்பத்துல மரியாதை இல்லாம போயிடுதுன்னு வேதனைப்படுறியா? இதோ கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்துகிறேன். பணமும் கிடைச்சாச்சு, மனமும் கிடைச்சாச்சு. நல்லா இருப்பான். சுவாமிமலை எல்லை. என் உடல்நிலை இழைச்சிக்கிட்டே போகுது. நரம்பெல்லாம் வலிக்கு. உடல்நிலையை பத்தி காட்டுவது யாரு? நான் என்ன பேசுறேன்? தமிழ் தானே பேசுறேன். கும்பகோணம். கால் கும்பகோணம் எல்லைன்னு தானே தெரியும். கூப்பிடல, அதான் கூப்பிட மாட்டேங்க. உங்களை யாருக்கு வர சொல்லுது? உட்காருங்க, அடுத்துதான் கூப்பிட போறேன். நல்லா இருக்குதா? இந்த கதை நல்லா இருக்குதா? கொஞ்சம் அப்புறம் என்ன விஷயம்? கண்ணை மூடலாம், கண்ணை முடிக்கலாம். நல்ல
கண்ணை முடிக்கலாம், வாயும் முடிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றான்? கால் வந்துடலாம், அவ்வளவுதான். ரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மன வருத்தமும் துயரமும் ஏற்பட்டுச்சு. உண்மையா? அதுல இருந்து உன்னுடைய அடித்தளமான மனத்துல ஒரு பெரிய பாதிப்பு இடி விழுந்த மாதிரி விழுந்து இரவெல்லாம் தூங்காத பிரச்சனை, முதுகெலும்பு கழுத்தெல்லாம் வலி, இடுப்பெல்லாம் உளைச்சல், இவைகள்லாம் இருந்து உன்னை ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட விடாம தடுத்துக்கிட்டு. இதுக்கு வேற எதுவும் செய்வனையா? இல்ல, சைக்காலஜா நீ மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்ட. அந்த நிலையில இருந்து உன்னை விடுதலை ஆக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வந்து சர்வ ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் வெற்றி பெற்றுக்கலாம். என்கிட்ட எந்த ஊரு? சொந்த ஊரு? எந்த ஊர் பக்கம் இருக்கு? எந்த மாவட்டம் அது? கால் இழுக்கு நொண்டி வீரனார் போ. அதான் கால இழுத்தேன், நொண்டி வீரன். கர்பசாமிக்கு ஆமா. சரி, அப்படி வாங்க. கோயம்புத்தூர் எல்லை. ஆமா, என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு ஆயுள் கண்டம் இல்லாம காப்பாத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளாக பாதி நாள் வாழ்விலேயே உன்னுடைய குடும்பத்துல உயிரிழந்து போனவர்கள் 4 பேர்கள். மொத்தம் 4 பேர்ல 4ஆவதாக இறந்தது உன்னுடைய குழந்தை. அடுத்து இது பாரம்பரியத்துல இருந்து கொண்டிருக்கு. நம்முடைய குடும்ப வாரிசுக்கு ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது என்ற ஒரு பயமும், அப்படி வருமா வராதா அப்படி என்ற ஒரு ஆராய்ச்சியும் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைகள்ல அடுத்த ஆயுளுக்கு கண்டம் இல்லை என்ற ஒரு முழு உத்தரவு உன் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. அதை தடுத்து நிறுத்தி ஏவகால தூதர்கிட்ட கருணையோட வர வாங்கி உன் பிள்ளைகளை காப்பாத்தினா போதும்னா காரணம் சொல்ல வெற்றிமாற கொடுப்பான். அடுத்த கோவை எடுத்த கடனும் தீரணும், கொடுத்த கடனும் வரணும்னு காட்டு வந்தவங்க. கர்பசாமிக்கு அப்பா சகர்வ வெற்றியும் நடக்கும். புண்ணியமாறு மகனே. ஐஸ்வர்யமா புரியல. எனக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடிய உத்தரவு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க தான் முடிவு. 44 நாள் மண்டல பூஜையை பண்ணிக்காங்க. பெரிய பூஜையை விட்டு நீங்க மண்டல பூஜை. கர்பசாமிக்கு என்னுடைய அதான் நான் சொன்னது புரியுதா? கொடுத்த கடனும் வரணும், எடுத்த கடனும் தீரணும்னு காட்டு வந்தவங்க. பாப்பா எங்க கொடுத்த எங்க எடுத்த புரியல. கால் உள்ளத்தை அள்ளித்தரவும். கோயம்புத்தூர் எங்க இருக்க நீ?
3 வருஷ காலமா நிறைய பேர்கள் உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. அதுல சில லட்சங்கள் உன்னை விட்டு போயிடுது. அதுக்கிடையில நீயும் இடம் மாறணுங்கிற தளபதி வந்துருச்சு. இப்போ உன்னுடைய பணத்தெல்லாம் நான் வாங்கி தரணும். வெற்றியாகி தந்தா போதும்ல. கால் என்னம்மா? அண்ணன் எங்க பாலாஜி உத்தரவு நம்ம கோயில தானே இருக்கான். அவருக்கு என்ன உத்தரவு? ஆமா வரணும். ஆமா வந்துரு வந்துரு. பிளான் கால விட்டு உத்தரவு சாமி கூட தானே இருக்கான். எனக்கு ஸ்பெஷல் உத்தரவு. இன்னொரு கால விட்டுருவான். உண்மையா இல்லையா? எண்ணினாரும் தவத்தோன் வரலாம். என்னப்பா வேணும்? ஒரு வாரம் கேட்டுக்கா. நம்ப வேண்டாப்பா. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தாரேன், பண்ணித்தாரேன். என்ன இருந்து என்னை லேசா பார்த்து போயிரு. நான் கொஞ்சம் டீ குடிக்கணும் பாரு. நான் பார்த்துக்கேன். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை சீர்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். இல்லை, நீங்களே வழியோட மாட்டுக்கிய. இவர் இப்படி கூட விடுறா. உத்தரவு கேட்டவங்க இங்க விடுங்க, திரும்பி போக முடியாது. அப்படி என்னப்பா பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? புரியல. கால் விட்டுவாங்க. சீர்படுத்தி தானா என்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்தி கொடுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? முடியாதது மனிதனுக்கு. சாமிக்கு முடியுமா முடியாதா? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உள்ளத்துக்குள்ள விஷம் மாதிரி ஒரு ஆசை வளர்ந்துகிட்டு இருக்கு உன் பிள்ளைக்கு. அதுல உன் குடும்ப மரியாதையும் உன் சுய கௌரவமும் போயிரும். அந்த பிள்ளையுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவுபடுத்தி தந்தா போதுமா? கால விட்டுருவான். பாப்பா வா. வார புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார். ஜெயிச்சு தரேன். நல்லா கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு கொடுத்து கட்டு வந்தவங்க யாரு? யாரு அது? என்ன பிள்ளை அது? கால விட்டுவாங்க. வண்டி கொடுறாடே. வாப்பா. ஆமா, உன்னுடைய எல்லைக்கு போறேன். நான் கருப்பராயன் சாமி இருக்காரு. கருப்பராயன் கோயில் உயரமா இருக்கு. நிக்காரு. கால் விட்டு வா. ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டுல உத்தியோகம் கிடைச்சிருப்பா. வெற்றியாக்கி தந்துருந்தேன். அதே போல தை மாதத்துக்கு பிறகு புனிதமான இனிமையான இல்லற வாழ்க்கையும் அமைச்சு தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? அடுத்த உத்தரவு பௌர்ணமிக்கு அதை பத்தி பேசுவோம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை பார்க்கவா. ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. எங்க இருந்து எங்க கொடுத்தீங்க? கண்ணமுடி பார்ப்போம். வருதான வந்துடும். நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் எல்லை. ஆமா ஆமா, குழந்தை சம்மந்தமா கேட்டு வந்தவங்க. குழந்தை யாருக்கு தம்பி? உனக்கு தான் குழந்தை வேணுமா? கால் வந்து உன் மனைவி ஒரு மாணிக்கம் இல்ல, அவ பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம் கேட்டுக்கோ. மனைவி ஒரு மாணிக்கம், பொண்டாட்டி பேர் என்ன? மாணிக்கம். புரியுதா? இப்போ இன்னொரு தடவை காலம் அவன் சொன்னா யாரு கேக்கா?
ஒரு காலத்துல உன்னுடைய முற்பிறவி சோழ சாம்ராஜ்யத்தில் பிறந்தாய். இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால எங்க இருந்தீங்க உங்க குடும்பம்லாம்? கம்பனம் எந்த ஒரு பக்கம் இருக்கு? பிள்ளையார்பட்டி. சோழ சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை. இப்போ உன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பப்பையை போய் பார்த்தேன். கர்ப்பப்பையில கொஞ்சம் உஷ்ணத்தால சில பெப்பிள்ஸ் நீர்க்கட்டி இருப்பதாக சில செய்திகள் இருக்கு. அந்த செய்திகள் ஒரு குழந்தை ஜனனமாகிறதுக்கு தடையாக இருக்காது என்று மேல இருந்து உத்தரவு. பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். கற்பனாச்சின்னு பேர் வைக்கணும். வச்சிருவியா? கால் அனுப்புவோம். மாணிக்கவல்லிக்கு கற்பனாச்சி ஒரு குழந்தையா பிறக்கா. வேற என்னடா வேணும்? இந்தா சௌபாக்கியத்தோட வாழ வைக்கிறேன். இந்த மாதம் உனக்கு தொழில் உயரும், செல்வம் பெருகி நிம்மதியா வந்து என்னைய பார்ப்பேன். பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வந்துடும். ஓ கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். கட்டி குடிச்சிட்டீங்களா? அப்போ கட்டி கொடுத்தாச்சாமா? என்ன மன வருத்தம் அவளுக்கு? கால் வந்துட்டு யாரெல்லாம் வந்தீங்க? பதறாம காலோடு படபடக்காத முதல்ல. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உட்காரு. என்னம்மா உன் முன்னால மாரியாத்தா வாரா? எங்க இருக்கா? இருக்கிறாளா? நாக தெய்வம். கண்ணமூடு. 1.5 வருத்தமா உன் பிள்ளை வீட்டுல நகை நட்டெல்லாம் கையில கிடையாது. மன வருத்தங்களும் பகையும் அந்த வீட்டுக்குள்ள உட்பகை வளர்ந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு நிம்மதி குறைவான லைஃப் நடக்கு. அவ மனதையும் சரி பண்ணி அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் அனுப்புவா. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை கிடைச்சிருந்தா என் கவலை தீரும்னு ஒருத்தர் கேட்காரு. யாருப்பா? என் பையனுக்கு வேலை கிடைச்சாச்சுன்னா என் கவலையெல்லாம் தீந்துரும் கர்மசாமி. ஐயா என்னன்னு என்ன வேலை? என்ன படிக்கிறான் தம்பி? பொண்ணு என்ன வேலை பார்க்குது? என்ன படிச்சிருக்கா? கால் நின்றுவாங்க. உடன் பிறந்தோர்களால் மன நல்லா புரிஞ்சுக்கணும். உடன் பிறந்தோர்களால் மனவேதனையும் வழக்கும் சச்சரவும் வேதனை உற்று வந்தவள் ஒரு பெண்ணடியாள் என்று கூறுகிறது. யார் நீ? அது வந்து நில்லு, அங்க நில்லு காக்கா. வருத்தப்படாத. ஏன் வருத்தப்படுற? சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை. உபாயம் இது வந்து உள்ளத்தால் நினைத்துக்கொள். கால் ஒன்று பாப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொம்பளை பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா? அனுப்பலாமா? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஃபர் வருது. ஆன்லைன்ல கொஞ்சம் புக்கிங் பண்ணி பாரு, அவளுக்கு வேலை ஒரு கம்பெனி கொடுக்க தயாரா இருக்கு. அனுப்பிமா? கால் இந்தாப்பா. ஆடி அமாவாசைக்கு பிறகு உன் பிள்ளைக்கு வேலையும் புனிதமான வாழ்வும் அமையும். அது வெளிநாடு சம்பந்தமான கோடி செல்வங்களை பெற்ற வாழ்வாகவே இருக்கும். ஆனந்தம் அடைவார். வாழ்க. பௌர்ணமிக்கு என்னை பார்க்கவா? புண்ணியமா வா. வரக்கூட வா. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். ஐயா உட்காருங்க, உட்காருங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆபரேஷன் யாருக்கும் ஆகிச்சா குடும்பத்துல? என்ன ஆபரேஷன் பண்ண? குழந்தைக்கா? சரி, கால் விட்டுருவான். நான் தழும்பு 3 கிளம்பிக்கு நான் பார்த்தேன். சரி, ஆபரேஷன்
டேய் இருக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு வர வேண்டிய பணம், மண்ணு, பொண்ணு இவைகள்லாம் உனக்கு தராம வச்சுக்கிட்டு உன்னை இப்போ ரொம்ப இம்சைப்படுத்துறாங்க. போலீஸுக்கு போனாலும் எங்க போனாலும் நாங்க வச்சதுதான், நீ நினைச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு உட்காருங்க. கொஞ்சம் பணம் வாங்கி தந்தா போதுமா? கால் விட்டு வா. இது பலாப்பழம் அது. உன் சகோதரன் சம்பந்தமான விஷயம் இந்த ஆவணி மாதத்துக்குள்ள அவன் மனதை திருத்தி உனக்கு வெற்றியாக்கி தந்துருவேன். போக்கியத்துக்கு இருக்கக்கூடியவன் நீதிமன்றம் வரை சென்று உன்னை ஏமாத்த நினைக்கான். அவன் மனதை திருத்தி உன் பணத்தை வாங்கி தரேன். போயிட்டு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு போடு போடு. தேனி எல்லை, தேனி தேனி எல்லை. தேனி எல்லை. ஒரே ஊருக்குள்ள ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தா மற்ற ஊருக்காரங்களாம் காத்திருக்காங்கல்ல. எந்த ஒரு தேனியில பாட்டு பாடவா? என்னம்மா வேணும்? உங்களோட தேனியா? இந்த இடம் தேனியில உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதன் அருகில என் தங்கை காளி ஒருத்தி இருப்பா. மாரியம்மான்னு ஒரு தெய்வமும் இருக்கும். நான் கர்மசாமி கொஞ்சம் எட்டி இருக்கேன் உங்க பகுதியில. உண்மையா? உன்னுடைய வீட்டுக்குள்ள 2.25 ஆண்டுகளாக ஒரே கருத்து வேறுபாடான வாக்குவாதமும், பண நஷ்டமும், தொழிலில் அடிக்கடி நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கர்மசாமி உன் பேரை போட்டு ஒரு வாகனத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் விட்டு வா. நல்லா இருக்கீங்களா? வேற என்ன மகளே வேணும்? அதுல எந்த தடை இல்லாம ஆக்கி தர. என் பேரை போட்டுக்கா, இன்னொரு வண்டியும் எடுத்துக்கா. சந்தோஷமா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? பிள்ளையினுடைய திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க, சொத்து சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தவங்க, கடன் சம்பந்தமா வந்தவங்க. வாப்பா கால் வரலாம். பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க முன்னால வாக்கா. இன்னொரு தடவை கால் வரலாம். சொல்லினை மாற்றுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உழைத்த முதல் எல்லாமே அப்படி வீட்டுக்குள்ள தங்காம விரயமாகிட்டே இருக்கு. கடனும் தீரல, செல்வமும் சேரல. இந்த ரெண்டுக்கும் இடையில உடல்நிலை கோளாறுகளும், வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சிகளும் தடையா நடந்திருக்கு. இதுல ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்துல பேச்சுவார்த்தை நடத்தி சில மனக்குழப்பங்கள் உருவாகிருக்கு. இந்த நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வேற ஏதும் செய்வன வேற கோளாறு நடந்திருக்குமா, அல்லது இயற்கையில என் விதிதான் இப்படி நடக்கா அப்படின்னு சந்தேகம் உன் உள்ளத்துல. கால் அம்மா. உன் வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். தங்கை மாரியம்மனுடைய அருள்கடாட்சம் அற்புதமா இருக்கு. எல்லாவற்றும் இப்பெருமான் முருகப்பெருமானுடைய கருணையும் அதிகம். இந்த ஆண்டுல உனக்கு கடனை தீர்த்து வெற்றியான வாழ்க்கையை தாரேன். வேற என்ன வேணும்? அவனுடைய படிப்புக்கு பணமும் கிடைக்கும், படிப்புல வெற்றியும் கிடைக்கும். புண்ணியமா வாங்க. நல்லா கர்மசாமிக்கு மாமா. அடுத்து யாரு? என்ன வேணும்?